வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். ரெண்டும் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மூலம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 94 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்தால் வரவேற்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும், மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சல்மான் கான் வீட்டு முன்பு துப்பாக்கிச் சூடு நடத்திய விக்கி குப்தா மற்றும் சாகர்பால் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இவர்களை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் பிரபல ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அவரது சகோதரர் அன்மோல் பிஷ்னோய் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி சேஸ் செய்த அதிகபட்ச ரன்கள் என்ற வரலாற்று சாதனையை பஞ்சாப் படைத்துள்ளது. பஞ்சாப் அணியின் பேர்ஸ்டோ 48 பந்துகளில் 8 பவுண்டரிகள், 9 சிக்சர்கள் உள்பட 108 ரன்களுடனும், ஷசாந்த் சிங் 28 பந்துகளில் 2 பவுண்டரிகள், 8 சிக்சர்கள் உள்பட 28 ரன்களுடன் களத்தில் இருந்து வரலாற்று வெற்றிக்கு வழிவகுத்தனர்.